கைஸ், ஷாலினியும் அஜித்தும் லவ் மேரேஜ்னு நமக்கு தெரியும். அதே போல் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் லவ் மேரேஜ்னு தெரியும். லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். ஆனால் இவங்களுக்குள்ள எதுக்கு சண்டை வந்ததுன்னு யாருக்கும் தெரியவில்லை. ஸோ இந்த சண்டையினால் சங்கீதா அவர்கள் பிரிந்து விட்டு சென்றார்கள். இருந்தாலும் அஜித் அவர் தன் தங்கையை போல் பாவித்து அவர் சில அறிவுரைகளை அறிவுறுத்தி அவர் சொல்லி அவர்களை சேர்த்து வைத்திருக்கிறார். இருந்தாலும் நம் மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் கமெண்ட் மூலமாகவும் ஏதேதோ அவர்களை இந்த சோசியல் மீடியாவில் அவர்களை குழப்பி மனம் குழப்பி மறுபடியும் பேச்சுவார்த்தையில் வைத்து விட்டார்கள். இதனால் நம்ம விஜய் அவர்களுக்கு அரசியல் பாதிப்பு வரும் என்றால் 30% வரை அவருக்கு பாதிப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இந்த சண்டை வந்திருக்கக்கூடாது. வந்ததுனால கொஞ்சம் விஜய் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து எப்படி வருவாருன்னு காலம்தான் தீர்மானிக்கணும். இது ஒரு பக்கம் இருக்குது. அவருக்கு சினிமா படங்கள் வாய்ப்புகள் எல்லாமே அங்கங்கே தடைப்பட்டு இருக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் மக்கள் பணம் சுரண்டுறாருன்னு விஜய்க்கு ஒரு பேர் இருக்குது. டிக்கெட்டுங்க அதிகமாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் எதிராளிகளுடைய சதித்திட்டம். இருந்தாலும் விஜய் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிறனால, யூத் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிறனால 75% விஜய்க்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ மீதி 25% அவர் கவர் பண்ணார்னா இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவர் மது ஒழிக்கிறேன், தீண்டாமை ஒழிக்கிறேன், ஜாதி ஒழிக்கிறேன், எல்லாத்தையும் ஒரு சமாதான கட்சி மாதிரி பேசின்னு இருக்காரு. எவ்வளோ அண்டர்ஸ்டுட் பண்ணுவாருன்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க. மக்கள் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, மருத்துவம் வேணும், மது ஒழிக்கணும், விவசாயத்தை காக்கணும், நீர் வளத்தை பெருக்கணும், இந்த மாதிரி திட்டங்கள் மக்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். படிப்பு வசதி, பிள்ளைகளுக்கு அடிப்படை வசதி, ஏழைகளுக்கும் அடிப்படை வசதி, எல்லா அடிப்படை வசதிகளும் செஞ்சு தந்தார்னா சுகாதாரமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். இதெல்லாம் பண்ணார்னா விஜய்க்கு வாக்குறுதி கொடுத்தா 100% ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மக்களும் இதுதான் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் ரொம்ப அடிபட்டுருக்காங்க. மக்கள் பாருங்கள், எங்கே போனாலும் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு. கிட்ட 40% மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த 40% மக்களை நாம் அரசாங்கம் இல்லைனா விஜய் போன்றவர்கள் யார் அவர்கள் பூர்த்தி செய்கிறார்களோ அப்பொழுது தான் இந்த ஜனநாயக நாடும் இந்திய நாடும் வல்லரசு நாடாகும். ஸோ இது என்னுடைய கருத்து இல்லை, மக்களுடைய கருத்து. பாருங்கள், இப்போ மழை பெய்கிற நேரத்தில் மழை பெய்ய மாட்டேங்குது, சுற்றுச்சூழல் எல்லாம் பாதிக்குது. இதெல்லாம் யாருன்னா பேசுகிறாங்கன்னா அப்போ தான் அந்த நாடு சுபிட்சமாக இருக்கும். ஸோ மக்களுக்கு இப்போ ஒரு ஆக்சிஜன் கொரோனா டைமத்தில் பார்த்தோம், ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கினா 10,000 அப்படின்னு போகுது. அதே நம்ம சுற்றுச்சூழலில் இவங்க பேணி காத்தாங்கன்னா இப்போ எல்லாம் அரசியல்வாதி கையில் தான் இருக்குது. அரசியல்வாதி சொன்னால் தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரில. சரி, நாட்டு எல்லா அரசியல்வாதிகளும் பார்த்துட்டோன்ட்டு இவருக்கு போட்டோன்னா இவரும் அதே மாதிரி பண்ணுவாரான்ட்டு ஒரு சில மக்கள் கருத்தும் இருக்குது. ஸோ மக்கள் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, இதெல்லாம் வீட்டு பிரச்சனை ஒரு பக்கம், இதெல்லாம் சவால் பண்ணின்னு சமாளித்து எந்த ஒரு மக்களுக்கும் அடிப்படை வசதியை செஞ்சு தராங்களோ அந்த மக்களுக்கு ஓட்டு போடுங்க மக்களே. இதுதான் ஜனநாயகத்தின் வேண்டுகோள். என்னங்க
நம்மனா ஜிஎஸ்டி கட்டுறோம். மக்கள் வந்து எல்லாம் ஒரு கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு வரணும். அப்போ தான் இந்த நாடு வெளிச்சமான நாடு, வெள்ளை நாடாக மாறும், இல்லைன்னா காடாக தான் மாறும். ஸோ நம்ம அஜித் அவர்கள் இப்போ வந்து அரசியலில் நம்ம விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி